மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய அந்த கூட்டத்திலே இந்த மாதிரி நடக்குதுன்னா இதை நம்ம இதுக்கு மேலே என்ன இந்த அரசை வந்து சொல்ல முடியும்? தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து 717 கடை மூடுறீங்கன்னா எந்தெந்த பகுதியில் நீங்கள் கடையை மூடி இருக்கீங்கன்ட்டு இது வரைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு டீட்டெயில் வெளியிடவே இல்லையா? இவங்க கலாச்சார சீர்கேடு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி குழந்தைகள் கெட்டு போகிறாங்க, வந்து மிடில் 18 வயசுக்கே உள்ள குழந்தைங்க தான் 2 பேருமே இறந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அதனால் யாருக்கும் இதை பற்றி அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. வருவாய் வருதுல்ல, அரசுக்கு வருவாய் வருதுல்ல, அப்படிதான் போயிடுது. எந்த கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு மாத்திரை வந்து கேட்டால் ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் வந்து தூள் பண்ணி நான் கொடுத்தேன்னு சொல்கிறது, அதுவும் செல்ஃபோனை வச்சு அது 500 நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல பறக்காமல் இருக்குது, அது வேறு தடுப்பு வச்சு எவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தக் லைஃப்னு போகிறீங்க. குழந்தைக்கு வந்து ஜுரம் வந்து மாத்திரை மருந்து கொடுத்தா தக் லைஃப்னு போடுறீங்களா? ஆனால் தாவேக்கா தரப்புல இருந்து பெருசாக நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியும். எடுக்க மாட்டாங்கம்மா. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் நாங்கள் உடனே இப்போ வந்து நாங்கள் வந்து அவர் அமைச்சர் பதவி நீக்கிடுவோமா? நாங்கள் எங்களுக்கு கௌரவம் இல்லை, ப்ரெஸ்டீஜ் இல்லை. என்ன ஜெயலலிதா கவர்மெண்ட் முன்னாள் துணை முதலமைச்சர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் எங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்குலாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்துச்சு, எங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்குலாம் இது, இவங்க ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை ஒத்துப்பீங்களா? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுவேரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா போதை கலாச்சாரமாக தொழிலதிபர்கள் வந்துட்டு மது போதையில் இருந்ததாகவும் ஆபாச நடனங்கள் அங்கே வந்து அரங்கேறியதாகவும் வந்துட்டு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. உங்கள் கருத்து என்ன சார்? ஏன்னா வந்துட்டு தாவே காட்சியில் போதை ஒழிப்பு சொல்லிட்டாங்க. என்னத்த கருத்தை சொல்லுது? ஏன்னா இப்போ எல்லாருமே போட்டி போடுற இடத்துல தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கலைஞர் ஆட்சியிலும் சரி, ஜெயலலிதா ஆட்சியிலையும் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இது வந்து முக ஸ்டாலின் ஆட்சியிலையும் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரியான வந்து அசிங்கம்லாம் நடந்தது இல்லை. ஆனால் வந்து இப்போது பார்க்குறவங்க கேட்டால் இதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அமைச்சர் வந்து காங்கிரஸை சார்ந்த கட்சியை சார்ந்த இந்த தாவேக்கா அரசோட ஒரு அமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறாரு. அவருக்கு விளக்கம் கேட்டாக்கா அந்த விளக்கமே வித்தியாசமாக என்ன தப்புன்ற மாதிரி கேட்குறாரு. என்னங்க சினிமா பாட்டுக்கு ஒரு குத்தாட்டம் ஆடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் அது முதலமைச்சர் பிறந்தநாளுங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்கிறாரு. அது இப்போவும் கூட இப்போ இது போன்ற நடந்துட்டுனா என்ன சொல்லுவாங்க, கடந்த காலத்தில் கூவத்தூரில் வந்து டான்ஸ் குடிச்சிட்டு டான்ஸ் ஆனாங்கன்னு அப்படி ஒரு பேச்சு இருந்துச்சுல்ல, அதுக்கே வந்து பார்த்தா இப்போவும் வந்து கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த கூவத்தூர் சம்பவத்தை வச்சு. ஆனால் அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஆடின ஆட்டங்கள் எம்எல்ஏக்கள் ஆடினது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஏகப்பட்ட கெட்ட பேராக தான் இருக்குது. போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து இருக்குது. ஒரு அமைச்சரும் போட்டுன்னு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதுவும் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய அந்த கூட்டத்திலே இந்த மாதிரி நடக்குதுன்னா இதை நம்ம இதுக்கு மேலே என்ன இந்த அரசை வந்து சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னு நம்ம வெட்கப்படணும். இதை தாண்டி வந்து இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு அமைச்சர் வந்து இந்த போதை விஷயத்தில் வந்து சிக்கலாகி சரத்குமார் ஒரு அமைச்சர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ஒரு அமைச்சர் பதவி இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு இருக்கும்போது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு மூத்த அமைச்சர் வந்து இத்தனைக்கும் வந்து கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து இவர் வந்து நிறைய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது செங்கோட்டையன். இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா வந்து அது அவர் தான் முதல்ல இதை அவாய்ட் பண்ணியிருக்கணும். இதையும் நடக்குது. இதை கேட்டால் இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக வரணும் நாட்டை சில வெறும் வந்து ஒரு பேச்சளவில் இந்த போதையை ஒழிச்சிடறோம், அதை பண்ணிடுறோம், இதை பண்ணிடுறோம், நாங்கள் மாரத்தான் ஓட்டணும், போதைக்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வு வந்து ஓட்டம் நாங்கள் நடத்தணும், இதெல்லாம் வந்து சொல்லலாம். இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மீதான அந்த என்ன சொல்கிற ஒரு வகையான ஒரு எச்சரிக்கை உணர்வு ஏற்படவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். மக்கள் மீது பயம் இல்லை, அந்த எச்சரிக்கை உணர்வு. ஐயோ மக்கள் நாளைக்கு வந்து ஆட்சி அமைக்கணுமேன்ற அந்த அச்சம் கொஞ்சம் கூட இவங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்தோடனே 717 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடி இருக்காங்க அப்படின்னாங்க. அது உண்மையான நியூஸான்னு தெரியல. அரக்கோணம் பக்கத்தில் டாஸ்மாக் எல்லாம் இல்லை, உங்களுக்கு டேட்டா வெளியிடணும்ல. இப்போ தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து 717 கடை மூடுறீங்கன்னா எந்தெந்த பகுதியில் நீங்கள் கடையை மூடி இருக்கீங்கன்ட்டு இது வரைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு டீட்டெயில் வெளியிடவே இல்லையா? இவங்க
எந்தெந்த கடையில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மாவட்டம் வரையே வெளியிடலாம். நீங்கள் ஒரு மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல நீங்கள் கடையை மூடி இருக்கிறீங்க, எத்தனை கடையை மூடிங்க, ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை கடையை மூடி இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல மூடி இருக்கீங்கன்ற தகவலே இல்லை. அப்புறம் அப்போ எப்படி நம்ப முடியாது? சரி, அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 717 கடையை நீங்கள் மூடுறீங்கன்னா வருவாய் இழப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அதுவும் வந்து தெரியல நமக்கு எவ்வளோ வருவாய் இழப்பு இருக்கும். ஒரு கடை மூட்டிங்க 717 கடை மூடிருக்கீங்கன்னா ஒரு வருவாய் இழப்பு பெரிய அளவில் இருக்கணும்ல. அது எப்படி தெரியும் நமக்கு? ஏற்கனவே பணவீக்கம் வேற இருக்கு அப்படின்றாங்க. நிறைய கடன் இருக்கு சொல்கிறேன், பணவீக்கம் இருக்குது, அதெல்லாம் வேற. இந்த வருவாயில் வந்து இந்த டாஸ்மாக் வருவாயில் 717 கடைனா லம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்கணுமே. அப்போ அந்த வருவாய் இழப்பு ஏற்படணும்னா இங்கே ஒருவேளை மூடின கடைகளில் இருக்கிற அந்த சரக்கெல்லாம் போய் பக்கத்து கடைக்கு போயிருக்கோம், அங்கே போய் குடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுதானே கரெக்டு? அப்படி தானே இருக்கணும். ஏதாவது ஒன்று ஒத்துக்கணும்ல. இப்போ 717 கடையை மூடிருக்கீங்கன்னா அந்த பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்குன்ற அதை ரவுண்ட் பண்ணி நீங்கள் காட்டணும் எங்களுக்கு. ஆனால் அப்போது அந்த வருவாய் இழப்பு ஏற்படல. அந்த சரக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூடின இடத்துல ஒரு கடையை மூடி இருக்கீங்களான்றதை நீங்கள் மூடி இருக்கீங்கன்னே நான் நம்புவோம். அந்த மூணு கடை இருக்குன்னா பக்கத்தில் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து குடிக்காரங்க என்ன சொன்னால், ஐயோ இந்த 3 இடத்துலலாம் இருக்கிறவங்க நாங்கள் திருந்திட்டோம், கடையை மூடிட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் திருந்திட்டோம் சொல்ல போகிறாங்களா? அவங்க திருந்தலை. அவங்க பக்கத்தில் போயிட்டு அந்த சரக்கு வாங்கிட்டு போக போகிறாங்க. இப்போ பெரம்பூரில் சரக்கு கடையை மூடிட்டாங்க, பக்கத்தில் வந்து குளத்தூர் தொகுதியில் போய் வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை குளத்தூரில் மூடியாச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து மாதவரம் தொகுதியில் போய் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கடை இருக்கு இல்லையாமா, தொகுதிக்கு 10 கடை ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை வந்து அந்த வருவாய் இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இப்போ எதுக்காக மூடினாங்கன்னா ஒரு காரணம் சொல்லப்படுது. என்னென்னா கோயிலாண்ட கோயில் பக்கத்தில் இருக்குது, இது வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து கோயில் அந்த குளம்லாம் இல்லாத பள்ளிக்கூடம்லாம் இல்லாத இடத்துல புதுசாக ஓப்பன் பண்ணாங்களான்னு தெரியாதுல நமக்கு. அப்போ அந்த துறை சார்ந்து கரெக்டாக கிளாரிட்டி. மணமகள் மன்றம் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க, அதிகமாக பெருகி. இது பொதுவாக ஏற்கனவே மணமகள் மன்றம் இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்கிறதுமா எல்லா ஆட்சியிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனுடைய லைசன்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து அதுக்கான அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தான் தகவலை தவிர புதுசாக ஓப்பன் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. இப்போ ஏன்னா இப்போ மாறிட்டு இருக்குல்ல காலம். இந்த மணமகள் மன்றம்லாம் எதுக்கு இருக்கு? இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு தான். எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை மணமகள் மன்றம்? இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 பெண்கள் விடிய காலையில் 2 பெண்கள் வந்து ஆக்சிடென்ட்ல இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் எது? அதெல்லாம் மணமகள், அது கிளப்பு தானே. அது ஹோட்டல்லேயே நடத்துகிற கிளப்பு தான். நிறைய சென்னையிலே நிறைய இருக்குது, நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்டலாம் இதெல்லாம் வந்து ஹை சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் மட்டுமே செல்லக்கூடிய இடமா இருந்துச்சு இந்த கிளப்லாம். இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளப்புக்கு போகிறாங்க. அதனால வெளிச்சத்துக்கு வெளியே வருது. இப்போ அது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சியிலும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுக்க தான் செய்வாங்க. அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியிலையும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து அரசுக்கு வருவாய் வருது இல்லை? வருவாய் தானே முக்கியம். அதாவது கலாச்சார சீர்கேடு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி குழந்தைகள் கெட்டு போகிறாங்க. வந்து 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க தான் 2 பேருமே இறந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அதனால யாருக்கும் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. வருவாய் வருதுல்ல, அரசுக்கு வருவாய் வருதுல்ல. சார், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து பிரச்சாரத்தின் போது என்ன பேசினாங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா மது வகைகள் போதை வஸ்துக்கள் வந்து கண்டிப்பாக ஒழிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை தான் முன்னிறுத்தியிருந்தாங்க. மேடைதரும் முழக்கமாகவே அதுவாக தான் இருந்துச்சு. அப்படின்னும் போது இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆட்சியில் வந்துட்டு ரொம்ப விரவி இருந்தது, திமுக ஆட்சியில் கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டாங்க, எங்களுக்கு இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடவடிக்கை. நீங்கள் எது கேட்டாலும் ஒரு ரெடிமேடாக ஒரு பதில் இருக்குமா? அங்கே சிம்பிளாக சொல்லிடலாம். திமுக 6 மாதம் இல்லை திமுக ஆட்சியில் நடந்தது, கடந்த ஆட்சி நடந்தது, அதை நாங்கள் திருத்தறதுக்கு மாற்றுறதுக்கு 6 மாதம் டைம் ஆகும். இப்போ 1 மாதம் தானே முடிஞ்சிருக்கு, இல்லை ஒரு 1.5 மாதம் முடிஞ்சிருக்கா, இல்லை 2 மாதம் கூட வச்சுங்க, 2 மாதம் இருக்குது வச்சுங்க, இன்னொரு 4 மாதம் டைம் இருக்குல்ல. அப்படிதான் போயிடுது. எந்த கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும்னு சொல்கிறாங்க. அது சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் 10 பேர் இருக்கிறாங்க. 6 மாதம் டைம் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையா சார்? டைம் கேட்கலாமா? நீங்கள் நிதி சம்பந்தமான விஷயத்துக்கு கேட்கலாம்ல. மற்ற விஷயங்கள் நிதி சம்பந்தமான திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த 6 மாத காலம் டைம் கேட்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் எது சொன்னாலும் 6 மாதம் டைம் இருக்குது, ரெடிமேடாக பதில் கேட்டால் இதெல்லாம் நீங்கள் பண்ண வேலை, நீங்கள் எல்லாம் இப்படி சீரழிச்சிட்டு போயிட்டீங்க, நாங்கள் திருத்தத்துக்கு எங்களுக்கு லேட் ஆகும்.
அப்படியான பதில் வருது. ஆமா. அப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்துட்டு அந்த கிரிக்கெட் போட்டியில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது, போதை வஸ்து பயன்படுத்தியதாக ஒரு புகார் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. திமுக அதை கண்டிச்சு கூட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அரெஸ்டும் வேற பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து வேணும்னே திட்டமிட்டு திமுக வந்து பரப்பிட்டு இருக்கு. குழந்தைக்கு மெடிசன் இல்லை, இது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இதெல்லாம் சும்மா அப்படி போற போக்கில் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. 1960 70 அந்த வருடங்களில் தான் இந்த மாத்திரையை தூள் பண்ணி கொடுக்கறது தான். அந்த மாத்திரையை தூள் பண்ணி கொடுக்கறது, அதை வந்து இந்த தேனில் குழச்சி கொடுக்கறது சொல்லுவாங்க. மாத்திரையை வந்து தேனில் குழச்சி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்குலாம். அப்படிலாம் வந்து சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் நாங்கள்லாம். நான் சொல்கிறது 60 70 80 வரைக்கும் கூட அது நடந்துச்சு. இந்த மாத்திரையை தூள் பண்ணி கொடுக்குறது 80க்கு பிறகு, 90களுக்கு பிறகு, 80 வாக்கில் சொல்கிறேன், 90களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சிரப்புன்றது வந்து பரவலாக வந்து காஃப் சிரப் தாண்டி, காஃப் சிரப் சொல்லுவாங்களே, காஃப் சிரப்பை தாண்டி மற்ற மாத்திரைகளும் வந்து பார்த்தீங்கன்னா திரவ வடிவத்தில் வருது. இது எப்போன்னா 90களுக்கு பிறகு. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அது வரைக்கும் இந்த சுகர் தட்டுப்பாடெலாம் இருக்குல்ல, இந்த சர்க்கரை தட்டுப்பாடெல்லாம் நீங்கின பிறகு தான் வந்து இந்த சிரப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தயாரிப்பு வருது, குழந்தைகளுக்கு அது கொடுக்குறாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90கள் காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரைகளை 2 மாத்திரை மிக்ஸ் பண்ணி தூள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, டாக்டருங்களே சொல்லுவாங்க. அந்த காலம் இருந்துச்சு. இப்போ 90 தாண்டி 2000 தாண்டி 2010 2020க்கு மேலே வந்துட்டு இப்போ போயிட்டு நீங்கள் வந்து மாத்திரையை வந்து தூள் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னால் நம்ப முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல அது போதை மருந்து அந்த பவுடரான்றது நமக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் அப்படி எல்லாரும் சொல்கிற மாதிரி, திமுககாரெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நான் என் பார்வையில் சொன்னால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுங்க. அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? மாத்திரையை தூள் பண்ணி கொடுத்தேன். சரி, மாத்திரையை தூள் பண்ணி கொடுத்தீங்க. எதில் தூள் பண்ணிங்கன்னா செல்ஃபோனை வச்சு அதில் மாத்திரை வச்சு ஏடிஎம் கார்டில் தூள் பண்ண சொன்னால் கேட்குறவங்களுக்கு என்னமா இருக்குது? நீங்களே சொல்லுங்கள், நியாயமா இது? நீங்கள் ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் கூட இந்த மாத்திரையை வந்து நான் வந்து போட்டு நான் கலை கொடுத்து சொன்னால் கூட நம்பிடலாம். ஓ, குழந்தை கூப்பிட்டு போயிருக்காங்க, அப்போ ஏதோ 2 மாத்திரையை வந்து மிக்ஸ் பண்ணுன்றதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து போட்டு கொடுத்தாங்கன்னா அது கரெக்டு. நல்லா தெரியுது ஒரு குழந்தைக்கு மாத்திரையை வந்து கேட்டால் ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் வந்து தூள் பண்ணி நான் கொடுத்தேன்னு சொல்கிறது, அதுவும் செல்ஃபோனை வச்சு அது 500 நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல பறக்காமல் இருக்குது, அது வேறு தடுப்பு வச்சு இவ்வளவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தக் லைஃப்னு போகிறீங்க. குழந்தைக்கு வந்து ஜுரம் வந்து மாத்திரை மருந்து கொடுத்தா தக் லைஃப்னு போடுறீங்களா? நாம் பேசுறது என்ன பேசுகிறோன்னா அது போதை மருந்துன்னு நம்ம சொல்லவே இல்லை, நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்கிறது சரியில்லைல்ல, அமைச்சர் சொல்கிறது ஏதாவது ஒத்து போகுதா? அவர் சொல்லக்கூடியது ஏதாவது நியாயமாக இருக்கா? நான் வந்து குழந்தைக்கு இது வந்து மாத்திரையை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம், பவுடராகி கொடுத்தோம்னா எப்படி பவுடர் ஆக முடியும்? ஏடிஎம் கார்டு எடுத்துக்கு பாருங்கள், ஒரு மாத்திரை ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சு தூள் பண்ணுங்க பார்ப்போம். ஏடிஎம் கார்டு வச்சு நீங்கள் தூள் பண்ணுங்க, ஏதாவது எந்த மாத்திரையும் ஒரு மாத்திரை எடுத்துங்கம்மா. அப்போ இது உண்மை கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் 60 70 80கள் காலத்தில் தான் இதெல்லாம் வந்து இந்த மாத்திரையை தூள் பண்ணி கொடுக்குற அந்த டாக்டருங்கெலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்க டாக்டருக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரப் ஐட்டம் தான், எல்லாமே குழந்தைங்களுக்கு சிரப் தான். மாத்திரை கொடுக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வயசு கேட்டால் மாத்திரை போட்டுக்கிற மாதிரி தான் ஆகிடும். ஒரு 10 வயசுக்கு மேலே குழந்தைங்க மாத்திரை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறதே தெரியுது, தப்புன்னு தெரியுது. இது வேறு மாத்திரை குழந்தை கொடுத்துட்டு தற்கொலை பண்ணி அவனா போடுவானா? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து பெருசாக நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியும். எடுக்க மாட்டாங்கம்மா. கடந்த காலம் திமுக ஆட்சி மட்டும் நான் கேட்டேன், செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள வந்தார், அமைச்சராக இல்லை அவரு. சொல்லுங்கள், நியாயமாக பேசணும்ல, நேர்மையாக பேசணும். செந்தில் பாலாஜி மேலே இடி வழக்கு இருந்துமா, கைது பண்ணி சிறையிலே இருந்தாருமா, ஆனால் அமைச்சர் பதவியில் இருந்தார். ஆமாம். எத்தனை ஆண்டு காலம், எத்தனை மாத கணக்கில் இருந்தார்ல, எனக்கு கேட்டால் வருட கணக்கில் இருந்தார் சொல்லலாம். 1 இயருக்கு மேலே. அப்புறம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் நாங்கள் உடனே இப்போ வந்து நாங்கள் வந்து அவர் அமைச்சர் பதவி நீக்கிறோமா? நாங்கள் எங்களுக்கு கௌரவம் இல்லை, பிரஸ்டீஜ் இல்லை. என்ன ஜெயலலிதா கவர்மெண்ட் அப்போ திமுக மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா மாற்று அப்படின்றது அதை தான் நம்மளும் இப்போ மக்களே அதானே கேட்குறாங்க. பெரிய மாற்றம் எதுவுமே இல்லைல்ல, ஏமாற்றம் தானே. எது செஞ்சாலும் நம்ம திமுக பண்ணலையா, திமுக பண்ணல, அதெல்லாம் அதனால தான் சட்டசபையிலேயும் அதான் நடக்குது. உங்கள் ஆட்சி எப்படி இருக்குது? இது இன்னொரு ஆட்சி, இது இன்னொரு திராவிட அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி, அவ்வளோதான். தவிர பெருசாக இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. மக்கள் வந்து என்ன எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு கிடையாதுமா. உங்களுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணீங்க மாற்றணும்னா, இவங்களை மாற்றணும் 5 வருஷம் வந்து ஆமாம், இவங்களை மாற்றினா நீங்கள் யாரை மாற்ற போகிறீங்க? நான் கேட்குறேன். இப்போ இவங்களை மாற்றணும், அடுத்து யாரை மாற்ற போகிறீங்க? அது திமுக தானே. திமுக வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து முன்னாள் துணை முதலமைச்சர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் எங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்குலாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. எங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்குலாம் இது, இவங்க ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை ஒத்துப்பீங்களா? இது நீங்கள் ஒத்துக்க முடியுமா? அதை சட்டம் ஒழுங்கு அவங்க ஆட்சியில் சீர்கட்டு போயிருந்ததுனால மாற்றி இவங்களுக்கு வாக்களித்தோம். இப்போ அவர் தான் சொல்ல கேட்டால் எங்கள் ஆட்சியோட இவங்க ஆட்சியில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல வராரு. நிறைய போக்சோ வழக்குகள் இந்த ஆட்சியில் அதிகமாக பதிவாயிருக்கு. நான் என்ன சொல்றேன், டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொலை அதுதான் நான் சொல்றேன். இது வந்து இப்போ நடக்கிற குற்றங்கள் சில நேரங்களில் அது டொமஸ்டிக் கிரைமாக இருக்குது, சோஷியல் கிரைமும் இருக்குது. சரிங்களா? ரெண்டுத்தையும் கலந்து தான் நம்ம பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் மோசமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. அது எல்லாருமே மக்களே சொல்கிறாங்க. ஆமாங்க, அவங்களே பரவாயில்ல போல இருக்குங்க, இவங்க என்னங்க இப்படி இருக்குங்க அப்படின்னு பரவாயில்ல மக்கள் பேசுகிறாங்க. ஆனாலும் மக்கள்கிட்ட அதிகாரம் இல்லையே, முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அது அப்புறம் உங்கள் ஆப்ஷன் எப்போ, அடுத்த வாக்கு சீட்டு எப்போ உங்கள் கையில் கிடைக்கும்? உள்ளாட்சி தேர்தல் ஒன்று வரும்ல, உள்ளாட்சி தேர்தல் கூட வரட்டும், ஆட்சி மாற்றம் நடக்குமா? உள்ளாட்சி தேர்தல் வந்து நான் கேட்டால் இவங்க முதலமைச்சர் தூக்கிட முடியுமா? அது முடியாது. இவங்க ஆட்சியை கவிழ்த்திட முடியுமா? அது உள்ளாட்சியில் அது தனியாக இருக்கட்டும். அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இவங்களே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படின்னாலும் 50-50 வரலாம், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் ஆட்சி மாற்றம் 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு. இப்போ அலவுட், நீங்கள் வெளியே போங்க, கெட் அவுட். யார் மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் குறைய ஒன்றா சொல்லிட்டு போங்க. ஆமாம் ஆமாம், என்ன ஆமாம் எங்கள் ஆட்சியில் மோசமாக தான் இருக்குது, என்ன பண்ண முடியும்? மக்கள்கிட்ட அந்த பவர் கிடையாது இல்லைம்மா. 5 வருஷம் கழிச்சு தானே. இத்தனைக்கும் மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி தான். இதோ இப்போ இவ்வளோ நடக்குது. நீங்கள் சொல்கிறதுலாம் இப்போ திருமாவளவனுக்கு தெரியாதா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எல்லாம் தெரியும் தானே? இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் தெரியாதா? வைகோ சப்போர்ட் பண்ணுறாரு, திருமாவளவன் சப்போர்ட் பண்ணுறாரு, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுது, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது. அப்போது மக்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தெரியாதா? அவ்வளோதான். இங்கே மொத்தமாக என்ன உங்களால் என்ன பண்ண முடியும்? அடுத்த கட்டம் மறுபடியும் திமுக ஓட்டு போடுங்க. அதானே அங்கேயும் இதான் நடக்கும். நம்ம எண்ணிக்க வேண்டியதுதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இத்தனை நடந்துச்சு, இங்கே இத்தனை நடந்துச்சு, இங்கே வந்து இந்த திட்டம் இதுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இவர் 2500 ரூபாய் கொடுத்தாரு. அப்படியே அந்த கணக்கு போடணும். அவங்க வந்து 10 லட்சம் கோடி கறந்து வச்சாங்க, இவங்க 20 லட்சம் கோடி கறந்து வச்சுட்டு போகிறாங்க. அதுதான் நடக்க போகுதுங்க. மாற்றம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக. ஆமாம். மீண்டும் வந்து பார்த்தா நம்மகிட்ட இருக்கிற கட்சிகள் தானே மாற்றி ஏதாவது இங்கே வந்து நீங்கள் என்ன பிஜேபி ஓட்டு போட்டு போகிறீங்களா? கிடையாது. இல்லை நாம் தமிழ் ஓட்டு போட்டு போகிறீங்களா? கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா இப்போ அதிமுக இருந்த இடத்துல இப்போ வந்து டிவிக்கு இருக்குது, அவ்வளோதானே? அவ்வளோதானே? அங்கே ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ விஜய் இருக்கிறாரு, அவ்வளோதானே? எடப்பாடி கிட்டத்தட்ட கதையை முடிச்சாச்சு. அது வேறு முடிக்க வேண்டிய தலைவர் தானே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறது தானே சட்டசபையில் நம்ம பார்த்தோம்ல. அப்போ அது தலைவருக்குள்ள அந்த வந்து அவரு அந்த அந்த தகுதி இல்லை. ஒரு தலைவர்னா தலைவர் மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? அவர் அந்த மாதிரி நடந்துக்கல. நம்ம சட்டசபையிலே பார்த்தோம்ல, உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்து இருக்கிறாரு. கட்சி எம்எல்ஏலாம் தூக்கிட்டு போகிறாங்க, ஒவ்வொருத்தரா உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாரு, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஏடிஎம்கே இடத்துல டிவிக்கு இருக்குது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தாவேக்கா வந்து தங்களுடைய பலத்தை வந்து நிரூபிச்சுட்டு அப்படிதான் அமையுது. அப்படிதானே போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யார் பலம் போதை கலாச்சாரமோ ஆபாச நடனமோ எதுவுமே பண்ண முடியாது. அது நீங்கள் வலிமையானதை பற்றி பேசுறீங்க. இந்த வலிமை வந்து பார்த்தீங்கன்னா வலிமை வந்து எங்கே குறையுது பாருங்க. அதிமுக வலிமை குறையுது. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, சில குற்றங்கள் குறைகள் எல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிறாங்க? டிஎம்கேல பேசுகிறாங்க, டிஎம்கேல பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க கேட்டீங்கன்னா, அடுத்து நம்மக்கிட்ட கேட்டால் வேறு வழி இல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி மாற்றம் பண்ணோம். அடுத்த ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது? டிஎம்கே தானே இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லையே. சாதாரண மக்கள், அறிவார்ந்த மக்களுக்கும் அதே தான் ஆப்ஷனு. வந்து எளிய மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழை எளிய மக்களுக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாத மக்களுக்கும் ஆப்ஷன் வந்து டிஎம்கே தானே. படித்த உங்களுக்கே வந்து ஆப்ஷன் அடுத்து டிஎம்கே தானே. அப்போ நீங்கள் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு நினச்சா ஓட்டு போகிறீங்க. கிடையாது, அடுத்த ஆப்ஷன் இவங்க தான் சார். அப்படி போயிட்டுருக்கு. உண்மையில இந்த போதை கலாச்சாரம் பற்றியும் தாவேக்காவோட ஆட்சியை பற்றியும் திமுகவோட நிலையை பற்றியும் ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.